சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கீங்களா? அவனுடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து வருகிறேன். மீண்டும் இன்றைக்கு சகரியான் புத்தகத்துக்கு செல்லுவோம். சகரியா 2வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். ஏற்கனவே நான் சொன்னது போல சகரியா பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாகிய மல்கியாவுக்கு முந்தைய புத்தகம். ஆகியார் சகரியாவை தேடினால் இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டில் மல்கியாவை கண்டுபிடிப்பது சுலபம். ஆகவே அதற்கு முந்தின புத்தகம் சகரியா 2வது அதிகாரம். உட்கார்ந்த வண்ணமாகவே 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் முடிய எல்லாரும் சப்தமாய் வாசிப்போம். வாசியுங்கள். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார். இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சபையிலே அநேகம் வாலிபர்களை பார்க்கிறேன், வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, வாலிபனே உனக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை. ஒரு ஆமேன் சொல்லலாமா? இப்போ தான் வாலிபெல்லாம் கவனித்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் யாருக்கோ பிரசங்கம் பண்ணான்னு நினைக்க வேண்டாம். இன்றைக்கு வரக்கூடிய வார்த்தை, வாலிபனே உனக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை. வேறு வார்த்தை சொன்னால், சகோதரா சகோதரி உனக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை. பக்கத்தில் சொல்லுவாங்க, உங்களுக்குன்னு இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை அனுப்பியிருக்கிறார். சகரியா 2:4 அப்படி சொல்லுகிறது. வாலிபனே அவனுக்கு போய் சொல்லுனார். ஆகவே தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல ஆண்டு அந்த வார்த்தை அனுப்பியிருக்கிறார். சகரியாவின் புத்தகம் ஒரு தரிசனத்தின் புத்தகம். எத்தனை தரிசனங்கள் இருக்கிறதுன்னு சொன்னோம்? அப்பா, ஒரு சிலருக்கு தான் ஞாபகம், மற்றவங்களாம் இப்படி பார்க்குறாங்க. 8 தரிசனம். எல்லாம் சொல்லுங்கள், 8 தரிசனங்கள். ஆகவே கடந்த சில வாரங்களாக முதல் 2 தரிசனங்களை 1வது அதிகாரத்திலிருந்து சொன்னேன். அது ஒரே ராத்திரியில் சகரியாவுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார். இந்த தரிசனங்கள்லாம் தேவ ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக சகரியாவுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சதுனால அவர்கள் பாபிலோன் என்கிற தேசத்தில் 70 வருஷம் சிறை கைதிகளாய் காணப்பட்டார். அதற்கு பிறகு தேவன் மனம் இறங்கி அவள் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து திரும்ப எருசலேமுக்கு வரும்படியாக அவளுக்கு உதவி செய்தார். இப்போ எருசலேமுக்கு வந்தால், எருசலேமில் மிக முக்கியமான தேவாலயம். இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கிறது. இப்போ அந்த பாழாய் கிடந்த அந்த ஆலயத்தை திரும்ப கட்ட ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். பாபிலோன்லேருந்து எல்லாருமே வரல, ஒரு 50,000 பேர் தான் வந்தாங்க. அந்த 50,000 பேர் ஆண்டவர் ஆலயத்தை கட்டு என்று உற்சாகப்படுத்துகிறார். இந்த ஆலயத்தை கட்ட முடியாதபடி பல தடைகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், பண பற்றாக்குறைகள் காணப்பட்டது. அப்போ தான் ஆண்டவர் சகரியா ஆகாய் என்கிற தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவளுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து, தரிசனத்தை கொடுத்து ஆலயத்தை கட்ட உற்சாகப்படுத்துகிறார். நாமும் கூட நம்முடைய புதிய ஆலயத்தை கட்ட ஆயத்தமாக இருக்கிறோம். நல்லா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? அவை சகரியாவுக்கு சொன்ன தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் நமக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தைகள் மூலமாய் நாம் உற்சாகப்படுத்தப்படுவோம். முதலாவது தரிசனம் சகரியா 1:11 பார்க்கிறோம். மிருது செடிகளுக்கு நடுவே நின்ற ஒரு தேவதூதன். மிருது செடி என்பது சபை அடையாளம். அது ஒரு பள்ளத்தாக்கில் இருந்த ஒரு செடி. சோர்வான நேரத்தில், தனிமையாக இருக்கிற நேரத்தில் தேவன் அந்த சகரியாவுக்கு தரிசனமாகி, சகரியா பயப்படாத,
நான் உனக்கு நல்ல வார்த்தை வைத்திருக்கிறேன். சகரியா 1:16 எருசலேமின் மேல் மீண்டும் அளவு நூல் பிடிக்கப்படும், எருசலேம் கட்டப்படும், என் ஜனங்கள் நன்மையினால் நிரம்பியிருப்பார்கள், அவளை ஆசீர்வதிப்பேன், அவளை தைரியமாக இருக்க சொல்லு, சிறையிலிருந்து வந்தோன்னு சொல்லி சோர்ந்து போக வேண்டாம், அவளை தைரியப்படுத்து என்று சொல்லி நம்பிக்கையான ஆறுதலான ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். 2வது தரிசனம் 4 கொம்பு, 4 கார்பெண்டர்ஸ், 4 தச்சர்களை பற்றிய ஒரு தரிசனம். சகரியா சொப்பனத்தில் பார்க்கும்போது திடீர்னு 4 கொம்பை பார்க்கலாம். என்னன்னு கேட்கலாம், இந்த கொம்புகள் இஸ்ரவேலுக்கு எதிராய் இஸ்ரவேலை சிதறடிக்க வந்த கொம்புகள். உடனே தேவன் 4 தொழிலாளிகளை எழுப்பி அந்த 4 கொம்புகளை சிதறடித்து ஜெயத்தை தருகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்ல, உங்களுக்கு எதிராக எந்த கொம்பன் வந்தாலும் அந்த கொம்பன்களுக்கு மேலாக இயேசு நமக்கு இரட்சணிய கொம்பாக இருக்கிறார். எனக்கு வருகிற தடைகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் முறியடித்து உங்களுக்கு ஜெயம் தருவார். அது 2வது தரிசனம். இப்போ 3வது தரிசனம் சகரியா 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். இந்த 3வது தரிசனம் கையில் அளவு நூல், அதாவது இந்த கட்டடத்தை கட்டுறவங்க எல்லாம் ஒரு டேப் வச்சுருப்பாங்கல்ல, ஒரு அளவு நூல். ஸோ 3வது தரிசனம் அளவு நூல் பிடித்திருக்கிற ஒரு வாலிபனை பார்க்கிறார். அதுதான் இந்த தரிசனம். ஸோ இந்த 3வது தரிசனத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு 3 காரியங்களை ஞாபகப்படுத்துகிறேன். பேனா வச்சுருந்தீங்கன்னா, நோட் புக் வச்சுருந்தீங்கன்னா எழுதி கொள்ளுங்க. இந்த தரிசனத்தினுடைய 3 காரியங்கள். 1வது, மதில்கள் இல்லை ஆனால் மகிமை உண்டு. என்னங்க? மதில்கள் இல்லை ஆனால் மகிமை உண்டு. 2வது குறிப்பு, வாலிபனே பாபிலோனிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள், அப்பொழுது நீ மகிமையை காண்பாய். பாபிலோனிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள், அப்பொழுது நீ மகிமையை காண்பாய். 3வது காரியம், கம்பீரித்து பாடு, அப்பொழுது தேவன் நடுவில் வாசம் பண்ணுவார். ராமன் சொல்லாமா? 4 தலைப்பு வச்சிருந்தாலும் 3 தலைப்பு பேசுறதுக்கே நேரம் பத்தாது. 3 தலைப்போடு நிறுத்தி விட்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவை 1வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வாலிபனே, உனக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, மதில்கள் உண்டு, மதில்கள் இல்லை ஆனால் மகிமை உண்டு. என்னங்க? மதில்கள் இல்லை ஆனால் மகிமை உண்டு. அதாவது ஒரு வாலிபன் அவன் அந்த கையில் டேப்பை பிடிச்சிட்டு எருசலேமை அளக்கறக்காக போகிறான். எருசலேமின் நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவுன்னு சொல்லி அதை மெஷர் பண்ணுவதற்காக, இந்த காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்காக அவன் அளவு எடுக்க போகிறான். அப்போது தேவன் ஒரு தூதனை அனுப்பி இந்த வாலிபனை பார்த்து சொல்கிறாரு, இந்த வாலிபனை நிறுத்து, ஓடி போய் அவங்ககிட்ட சொல்லு, அளக்க வேண்டான்னு சொல்லு. ஏன்னு கேட்டால், எருசலேம் மதிலில்லாத பட்டணம் போல அது பரம்பி இருக்க போகிறது. மனுஷனுடைய திரள்களினாலே, மிருக ஜீவனுடைய திரள்னாலே நிரம்பி இருக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நிறையா பேருடைய கையில் டேப் வச்சுருக்கீங்க. பக்கத்தில் பாஸ், உங்கள் கையில் என்ன இருக்கிறது? மெஷரிங் டேப். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு செய்ய போகிறத நீ அளவு பிடிக்க முடியாது. நீ எண்ணுவதை விட, நினைப்பதை விட அளவுக்கு அப்பாற்பட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறேன். மதில்கள் என்பது ஒரு எல்லையை குறிக்கிறது. மதில்கள் என்பது ஒரு வரையறையை குறிக்கிறது. அவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த வாலிபன் மூலமாய் சொல்லுகிறார், நீ அளந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு ஒரு எல்லையை நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எல்லையை நியமிப்பதை விட நான் எருசலேமை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறேன். எருசலேம் என்பது தேவனுடைய சபை. எருசலேம் என்பது தேவனுடைய ஜனங்கள், அந்த விசுவாச குடும்பங்களாக இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் அது எருசலேம்,
புதிய ஏற்பாட்டிலே நாம் தான் அவருடைய எருசலேமாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தீர்க்க தரிசனத்திற்கு பல நிறைவேறுதல் உண்டு. ஆண்டவர் ஒரு தடவை ஒரு வார்த்தை சொன்னால் அது பல தடவை நிறைவேறும். இது எருசலேம் பட்டணத்திற்காய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் அந்த நாட்களில் அவர் முதல்ல கட்ட முடியல. முதல்ல கட்டுனாங்க, ஆனால் இந்த வார்த்தை நிறைவேறலை. ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே எருசலேமின் மேல் தேவன் ஆளுகை செய்யும் பொழுது அது மதிலில்லாத பட்டணம் போல இருக்க போகிறது. அந்த நாள் சமீபமே. ஆனால் இந்த வார்த்தை எருசலேம் பட்டணத்தை பற்றி மட்டும் சொல்லப்படவில்லை, சபையை குறித்து சொல்லப்படுகிறது. கடைசி காலத்தில் இருக்கின்ற அவருடைய திருச்சபையாக எருசலேமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமே தேவ சபையே, உனக்கு மதில்களே இல்லை, உனக்கு எல்லைகளே இல்லை. மதில்கள் இல்லாத அளவிற்கு நான் உன்னை மனுஷனுடைய திரட்சினாலே நிரப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை பெத்தேல் சிட்டி கத்தீட்ரல் சர்ச்சுக்கு தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, தேவனுடைய விசுவாசிகளுக்கு தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, மதிலில்லாத பட்டணம் போல தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த திருச்சபையை மதிலில்லாத பட்டணம் போல ஏராளமான ஆத்துமாக்களை தந்து இந்த சபையை ஆசீர்வதிப்பான் நம்புகிறேன். கடைசி காலத்தில், எழுப்புதலின் காலத்தில் சபையை 4 சுவர்களுக்குள்ளாய் வைக்க முடியாது. இனிமேல் வரக்கூடிய எழுப்புதல் நாட்களில் சபை திறந்த வழி மைதானத்திலே நடத்தப்படும். சபை இனிமேல் அரங்கங்களிலே நடத்தப்படும், ஸ்டேடியத்தில் நடத்தப்படும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின்படி இனி வருகிற நாட்களில் ஏராளமான மக்கள் தேவனுடைய சபைக்கு ஓடி வரப்போகிறார்கள். கர்த்தருடைய பர்வதம் கடைசி நாளில் சகல மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். பூமியுடைய சகல ஜாதிகளும் சகல தேசத்தின் மக்களும் தேவனுடைய திருச்சபைக்கு ஓடி வந்து தேவன் இங்கே இருக்கிறார் சொல்லி அவரை தொழுது கொள்ள போகிறார்கள். அந்த நாட்களுக்கு தான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய காலை சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த திருச்சபையை மதில் இல்லாத பட்டணத்தை போல நான் பெரிதாக்க போகிறேன். இந்த பட்டணத்தில் இருக்கிற 1000 லட்சக்கணக்கான மக்களை இந்த பட்டணத்திற்கு இருக்கிற இந்த சபைக்கு கொண்டு வர போகிறேன். அநேகர் ஏற்கனவே தரிசனம் பார்த்து சொல்லி இருக்கிறாங்க, இந்த சபைக்கு வெளியிலெல்லாம் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க, உள்ள வரக இடம் இல்லாம ஏராளமான பேர் நின்று கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய புதிய ஆலயம் கட்டும் பொழுது அந்த சபை பல மடங்கு நிரப்ப போகிறார். இந்த சபை கட்டின பொழுது, டெடிகேட் பண்ண பொழுது 2008 இந்த சபையுடைய பிரதிஷ்டைக்கு வந்த அநேக தேவனுடைய மக்கள் சொன்னாங்க, இது உங்கள் சபை அல்ல, இது சண்டே ஸ்கூல் கட்டடம், இது யூத் கட்டடம். ஆனா திரளான ஜனங்கள் இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கத்தக்க ஒரு பெரிய திருச்சபை கர்த்தர் தருவார் என்று அநேக பரிசுத்தவான்களால் சொன்ன தேவனுடைய வாக்கு நிறைவேறக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கிறோம். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வாலிபரிடத்தில் போய் சொல்லு, அளக்காத, அளப்பதற்கு அதிகமாக தேவன் செய்வார். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், என்னை அளவிடாதே, என்னை குறைத்து மதிப்பிடாதே, என்னை மட்டுப்படுத்தாதே, என்னை கட்டுப்படுத்தாதே. நீ நினைப்பதை காட்டிலும், நீ யோசிப்பதை காட்டிலும், நீ ஜெபிப்பதை காட்டிலும், நீ விரும்புவதை காட்டிலும் உனக்கு நான் அதிகமாய் செய்ய வல்லவர். விசுவாசிகள்லாம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்க நெஞ்சு மேல கையை வைத்து, எனக்காக கர்த்தர் இன்னும் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அது இன்னும் என்னுடைய உள்ளத்துல தோன்றல, அது இன்னும் என் மனசுல வரல, அது என்னால் கிரகிக்க முடியவில்லை. உங்க பிசினஸ் குறித்து, உங்க வாழ்க்கை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்கள் நினைத்துக நினைவுகள் சின்ன நினைவுகள். ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகளை விட, உன் எண்ணங்களை விட, உன் பிளான்ஸை விட உன்னை ஆசீர்வதிக்க, உன் எல்லையை விரிவாக்க நான் மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன். அது உன்னால் இப்போது புரிந்து கொள்ள முடியாது. பக்கத்தில் கை குடிச்சு, இப்பதாங்க ஆரம்பமே, இப்போ ஆரம்பமே இவ்வளவு பெரிதாக இருக்குமானால் இனி வருகிற நாட்களே உனக்காக கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்கள் மிக பெரியவைகளாக இருக்கும், பிரம்மாண்டவைகளாக இருக்கணும். அவைகளை எண்ண முடியாது
முடியாத அளவிற்கு கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவர். கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார். மதிலில்லாத பட்டணம் போல எல்லையில்லாத ஆசீர்வாதங்களை, வரையறை இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். My God is unstoppable. My God is unlimitable. My God is unimaginable. நீ நினைத்து பார்க்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு தேவன் உனக்கு தரப்போகிறார். கையை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. மதில் இல்லாத பட்டணம் போல தேவன் உனக்கு நிறைவான அவர் தருகிற ஆசீர்வாதத்தை பிடித்து வைக்க, உனக்கு பாத்திரங்கள் இல்லாத அளவுக்கு, அதை வைக்க இடமில்லாத அளவிற்கு வழிந்தோடுகிற நன்மைகளை தருவார். எபேசியர் 3:20 சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் நினைப்பதற்கும் நாம் கேட்பதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி செய்ய வல்லவர். இப்ப இருக்கும் பிசினஸ் இன்னும் 1000 மடங்கு பெரிதாக்க வல்லவர். இன்னும் உங்க எல்லையை இன்னும் பெரிதாக விரும்ப நீ போதுன்னு சொல்லாத, தடுத்து நிறுத்தாத, அளவிடாத. அளவை தூக்கி வீசிடு. அளவை விட கர்த்தர் உனக்காக பெரிய அளவை வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் கை பெரிய கை. அவருடைய கையின்படி உன்னை ஆசீர்வதிப்பார். வேத வசனம் ரோமர் 11:33 விதமாய் சொல்லுகிறது, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவருடைய ஆழம் எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அல்லேலூயா. ஆராய்ந்து அறியப்பட முடியாத, அளவிடப்பட முடியாத ஆசீர்வாதங்களை, நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆகவே முதலாவது குறிப்பு, மதில்கள் இல்லை, ஆனால் மகிமை உண்டு. அதிலேயே 2வது குறிப்பு, அவர் உனக்கு அக்கினி மதிலாய் இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டா. வாசிங்க சகரியா 2:5 வாசிங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மதில்கள் அவசியம் ஒரு பட்டணத்துக்கு. மதில்கள் இல்லாவிட்டால் ஒரு பட்டணம் எதிரிகளால் தாக்கப்படும். மதில்கள் இல்லாவிட்டால் பாதுகாப்பு இல்லை. ஆகவே ஒவ்வொரு மிக முக்கியமான பட்டணத்திற்கும் சுற்றிலும் மதில்கள் தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் பட்டணத்துக்கு மதில்கள் இல்லை, ஏன்னா அதை அப்படி அளவில்லாமல் ஆஸ்வதிக்க போகிறேன். பிறகு சொல்றார், நானே அதற்கு அக்கினி மதிலாய் இருக்க போகிறேன். நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கையை அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வாழ்வு அக்கினி மதிலாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீ செக்யூரிட்டி கார்டை வைக்க வேண்டாம், கூர்க்காவை வைக்க வேண்டாம், உன் வீட்டை சுற்றிலும் வேற எந்த பாதுகாப்பு உனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்ல, நீ என்னை நம்பினாய் அல்லவா பிள்ளை, உன்னை சுற்றிலும் இன்றிலிருந்து நான் ஒரு அக்கினி மதிலை போட போகிறேன். நீ போகும்போதும் வரும்போதும், உன் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போதும், நீ வேலைக்கு போகும்போதும், நான் உனக்கு அக்கினி மதிலாய் இருந்து உன்னை சுற்றிலும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறேன். உன் குடும்பத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். ஒரு உன்னை தாக்க முடியாது, ஒரு உன் அக்கினி மதிலை ஊடுருவி உள்ளே வர முடியாது. எந்த சாத்தானுடைய அம்புகளும், தீங்கானவன் எய்யக்கூடிய எந்த அக்கினி ஆஸ்திரங்களும் இந்த அக்கினி மதிலை தாண்டி உள்ளே வர முடியாது. செக்யூரிட்டி தாண்டி திருடன் வரலாம், எப்பேற்பட்ட காரியத்தை மதிலை வச்சிருந்தால் திருடன் வரலாம். ஆனால் என் தேவன் உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை வைத்திருக்கப்படினால எந்த அந்தகார சக்திகளோ, மந்திரவாத சக்திகளோ, பில்லி சுனிய சக்திகளோ, எந்த விதமான சாத்தானுடைய வல்லமைகளோ உன்னுடைய குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் ஜாபை, உன் வேலையை, உனக்கு உண்டான எதையும் தாக்க முடியாது. யோபின் புத்தகம் 1:10 ஆண்டவர் சொல்லும் பொழுது, யோபையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் அவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். பக்கத்திற்கு கை கொடுத்து, உன்னை சுற்றிலும் ஒரு வேலி இருக்குதுங்க, உன்னை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறது. ஆகையால் நீ பயப்படாத. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிற, வீட்டை நினைச்சு பயப்படாத. என் வீட்டில் திருடம் பூந்துருவானா, என் வீட்டில் யாரா வந்துருவாங்களான்னு சொல்லி ஏன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வாக்கு கொடுத்தா, நீ உன் வீட்டை விட்டு என் ஆலயத்துக்கு வரும்போது, பண்டிகை கொண்டாட வரும்பொழுது உன் வீட்டை நான் பாதுகாப்பேன்னு சொல்லி இருக்கிறார். கைகளை உயர்த்தி
நன்றி சொல்லாமா? உன் வீட்டை பாதுகாப்பா. என்னாகும் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் யாத்திராகமம் 14:19-20 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல கை வைத்து சப்தமா ஒரு ஹல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க. முன்னாடி செங்கடல். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது எகிப்தை விட்டு போகும்போது தேவன் அவளுக்கு முன்பதாக சென்று வழிகளை திறந்து செங்கடலை 2ஆய் பிளந்து வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்கினார். தேவன் முன்பதாக சென்றார். இப்ப செங்கடலை போன உடனே எகிப்தியர் பின்னாடி வந்துட்டாங்க. எகிப்தியரை பார்த்தோன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்துட்டாங்க. அப்ப முன்னாடி போயிட்டு இருந்த தேவ தூதன் விலகி அவங்க பின்னாடி வந்து நின்று அந்த எகிப்தியருக்கும் அந்த இஸ்ரவேலுக்கு நடுவில் ஒரு மதிலாய் நின்றார். இந்த பக்கம் பார்த்தா எகிப்து ஜனங்களுக்கு ஒரே ராத்திரியா இருந்தது. அவங்களுக்கு ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல. யோசித்து பாருங்க, நடுக்கடல் இருக்கிறாங்க, திடீர்னு வெளிச்செல்லாம் போயிடுச்சு, இருட்டா இருக்குது, சுத்திலும் தண்ணி, ஒன்னும் கண்ணுக்கே தெரியல, அவ்வளவு இருள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அந்த பின்னாடி இருந்த தேவதூதன் பின்னாடி இருந்து பயங்கரமான லைட் அடிக்கிறார். 10 மடங்கு சூரிய பிரகாசத்தை விட அதிக பிரகாசம் இருக்கிறது. அந்த செங்கடலை அவர்கள் தைரியமாய் நடந்து செல்கிறார்கள். காரணம் என்ன? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் இருந்தார். ஆகவேதான் மோசே ஜெபம் பண்ணுகிறார். என்னாகும் 10 கடைசியில தேவரீர் எழுந்தெழுவீராக, உடைய சத்துக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, பயக்கிறவர்கள் புகை பறக்கடிக்கிறது போல பறக்கடிப்பார்களாக. கொஞ்சம் கையை உயர்த்தி சொல்லுங்களேன், உங்களுக்காய் கர்த்தர் எழுந்தெழுவாராக, உங்களை பயக்கிற சத்துருக்களை பறக்கடிப்பாராக. ஒவ்வொரு நாளும் மோசே சொன்னா, 40 வருஷம் சொன்னா, 40 வருஷம் காலையில சொன்னா, 40 வருஷம் ராத்திரியில சொன்னா, ராத்திரி தங்கும் போது சொன்னா, கர்த்தாவே 1000-10,000 இஸ்ரவேல் ஜனத்தோடு தங்கியிரும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். அப்ப ஆண்டவர் ராத்திரியில இஸ்ரவேல் ஜனத்தோடு தங்கினார். இஸ்ரவேல் ஜனத்தோடு தங்கும் போது ராத்திரியில அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். காலையில புறப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாக இருந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, அக்கா ராத்திரி தூங்கும் போது ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறீங்களான்னு கேளுங்க. ராத்திரி தூங்கும்போது ஜெபம் பண்ணாம படுக்கனால தான் காத்து வருது. பிசாசு என்னமோ போட்டு அமுக்குது. ஏன் அது அமுக்குது? ராத்திரி ஜெபம் பண்ணாம வயிறு பிடிக்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். அப்புறம் எப்படி உனக்கு பிசாசு வராமல் இருக்கும்? ராத்திரி பிசாசு வருது. காலையில் எழுந்திரிச்சா ஆமாம் ஆத்திரம் தோத்திரம், ஆண்டவரே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஓடிற. காலையில் ஜாமனில் ஏன் ஆக்சிடென்ட் வருது? ஸ்கூட்டர் எடுத்து டைமை பார்க்குறேன், 8:45 ஐயோ 9 மணிக்கு ஆஃபீஸ் முறுக்குறேன். 2 நிமிஷம் என்ன ஜாம் பண்ணையா? ஆண்டவர் என்னோடு கூட வாரம், இன்னைக்கு என்னை பாதுகாத்துக்கணும். ஜாம் பண்ணாமல் விருன்னு போகிறேன், அது விருன்னு எங்கேயோ போய் மோதிடுது. 2 நிமிஷம் ஜாம் பண்ணினா உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா? கையை வச்சு கர்த்தாவே எழுந்துடலாண்டவரே. ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒவ்வொரு நாள் ராத்திரியிலும் வீட்டில் ஜெபம் இருப்பதாக. உன் பிள்ளைகளை ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடு. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளை ரத்தத்தில் ஒப்பு கொடு. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்காக ஜெபம்னு, உன் கணவனுக்காக ஜெபம்னு, உனக்காக ஜெபம்னு, உன் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றுக்காக ஜெபம்னு. அப்படி ஜெபம்னா உன் வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைப்பா. உன்னை தாக்க சாத்தா பார்த்துட்டே இருக்கிறான். என்னைக்கு அவன் ஜெபம் பண்ணாம இருக்கான்னு பார்த்து இருக்கிறான். ஒரு மந்திரவாதி ஒரு தேவ பிள்ளைய அழிப்பதற்காக அவனுடைய ஆவிகளை ஏவனா. அந்த ஆவிகள் அந்த தேவ பிள்ளையோட வீட்டுக்கு போச்சு. ஆம்பாத்தா முழங்கால நின்று அந்நிய பாஷையில் ஆவியில ஜாமிட்டு இருக்கிறான். அந்த பிசாசு சுத்தி சுத்தி வந்துச்சு, எங்கேயுமே கேப்பே இல்லை. திரும்பி அவனை அனுப்பின மந்திரவாதிக்கே சொல்லுச்சு, டேய் மறுபடியும் அங்க அனுப்பின உன்னை தொலைச்சு கட்டிடுவேண்டா, அவனை சுத்திலாம் அக்கினி இருக்குது, உள்ளேயே போக முடியலன்னு சொன்னா. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லாமா? யாரெல்லாம்
நல்ல ஆவியில நிறைந்து வேத வசனத்தை சொல்லி, ஆண்டவரே நீர் எனக்கு அக்கினி மதிலாயிருக்கேன்னு சொல்லுகிறாரோ அவர்களை தீங்கு அணுகாது, சத்துரு தொடாது. 2 ராஜாக்கள் 6:17 எலிசா என்கிற தேவ மனுஷன் அவன் காலையில் எந்திரிக்கிறான், வேலைக்காரன் கூட வரான். வேலைக்காரன் வெளியில் வந்தோடனே அந்த சீரியா ராஜா இந்த எலிசாவை தூக்கிட்டு வந்துருக்கான்ட்டான். என்ன சொன்னான்? கிட்னாப் பண்ணிட்டு வாங்கடான்ட்டான். ஏன்னா இந்த எலிசா தான், ஆமாம், இந்த சீரிய ராஜாவுடைய அரண்மனையில் நடக்கிறதெல்லாம் ஒட்டு கேட்டு அந்த ராஜாவுக்கு சொல்கிறான், இவன் இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேலை நான் பிடிக்க முடியாது, அதனாடி அவனை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய போர் வீரர்களெல்லாம் அனுப்பிட்டான், குதிரைப்படை ஆட்கள் அனுப்பிட்டான். அவங்கெல்லாம் எப்போ எலிசா கால் எந்திரிப்பார், வீட்டு விட்டு வெளியில் வருவான்னு எல்லாம் காத்துட்ருக்குறாங்க. எலிசா காலை ஜாலியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே எழுந்துன்னு பாட்டு வெளியில் வராரு. வேலைக்காரன் பார்த்தோன்னே சொல்கிறான், ஐயா நம்ம வீட்டுக்கு சுற்றிலும் அநேக குதிரை வீரர் வந்திருக்கிறாங்க, நம்ம பிடிச்சி போகிறக்கா சிரியன் ஆர்மி வந்திருக்காங்கண்ணா. எலிசா நர்வஸான நினைக்கிறீங்களா? கைகால் நடுங்குச்சு நினைக்கிறீங்களா? ஐயோ போலீஸ் கூப்பிடுங்கன்னு சொன்னாரா? எலிசா என்ன சொன்னார்? ஆண்டவரே இந்த வேலைக்காரனுடைய கண்ணை திறந்துடணும். வேலைக்காரனுக்கு ஒரே ஆச்சு, எங்கன்னா திறக்கணும், அவர் கண்ணு தான் திறக்கணும், அவருக்கு தான் பார்க்க தெரியல, எங்கன்னு திறந்தார்க பார், எவ்வளோ யுத்த வீரர்கள். எலிசா சொன்ன உடனே தேவன் வேலைக்காரன் கண்களை திறந்தார். வேலைக்காரன் பார்க்கிறான், எலிசாவை சுற்றிலும் அவன் வீட்டை சுற்றிலும் 1000-10,000 பூமிக்குரிய ஆட்கள் அல்ல, பரலோகத்திலிருந்து ஒரு சேனையே இறங்கி வந்தது. அக்கினிமயமான குதிரை. பரலோகத்தில் குதிரை இருக்குதா கேளுங்க, பரலோகத்தில் குதிரை இருக்குதா? நிறைய குதிரை வச்சிருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சு பாருங்க. வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, சிவப்பு குதிரை. ஆமா, எலிசாவை பார்க்கறதுக்காக சாதாரண குதிரையில் ஃபயரி சேரியட், அக்கினிமயமான குதிரைகள் அவனை சுற்றி இறங்கியது. அவங்களுக்கு கண்மயக்கத்தை உண்டு பண்ணி கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார். 5ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதின் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் அதின் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே தான் சொன்னேன், மதில்கள் இல்லை ஆனால் மகிமை உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மதில்கள் இல்லை ஆனால் மகிமை உண்டு. மதில் இல்லை, இந்த அக்கினி மதிலை யாரும் பார்க்க முடியாது. அக்கினி மதில் யாரும் காணாவிட்டாலும் அது அக்கினி மதில். எத்தனையோ முறை எங்க வீட்டை சுற்றிலும் ஆண்டு அக்கினி மதிலாக இருந்திருக்கிறார். பல அனுபவங்களை சொல்ல முடியும், நேரம் இல்லை, ஆகியால் கடந்து செல்கிறேன். அக்கினி மதிலாக இருந்து வெளியே அக்கினி மதில், உள்ளே மகிமை. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைகூடி சொல்லுங்க, வெளியில் அக்கினி உள்ள மகிமை. ஹல்லேலூயா. மதில்கள் இல்லை ஆனால் மகிமை உண்டு. மகிமை உள்ளவங்கெல்லாம் கையை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லுங்க. மகிமை என்றால் என்ன? மகிமை என்றால் தேவ பிரசன்னம். மகிமை என்றால் கர்த்தருடைய ஆவியானவர். மகிமை என்றால் தேவனுடைய ஐஸ்வர்யம். மகிமை என்றால் தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமை. ஒவ்வொரு நாள் காலில் எழுந்து ஆவியிலே நிரம்பும் பொழுது மகிமை உன்னை நிரப்புகிறது. 2 Corinthians 3:18 சொல்லுகிறது, ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தராலே நான் மகிமையின் மேலே மகிமை அடைந்து அவர் சாயலாக நான் மறுரூபமாகிறேன். நல்ல 2 நிமிடங்கள் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையில பேசுங்க. எப்பொழுதெல்லாம் உங்க வீட்டில் காலையில் எழுந்து நல்ல அந்நிய பாஷையில பேசுகிறோ அப்பொழுது அந்த மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேலே மகிமை அடைந்து உன் மேல் ஒரு மகிமை இறங்கி வருகிறது. உனக்கு ஒரு மதில் தேவையில்லை. உனக்கு ஆவியானவரே மதிலாயிருக்கிறார். ஆவியானவரே அக்கினி மதிலாயிருக்கிறார். அவருடைய மகிமையினால் நிரப்புவார், ஞானத்தினால் நிரப்புவார், அறிவினால் நிரப்புவார், ஐஸ்வரியத்தினால் நிரப்புவார். ஒவ்வொரு நாள் கால் எழுந்து அந்த மகிமையில நிரம்பும் பொழுது இன்றைக்கு என்ன செய்வன் என்று கற்றுக் கொடுப்பார். நீ போக வேண்டிய வழியை காண்பிப்பார், அடைபட்ட வழிகளை திறப்பார், புதிய வழிகளை காண்பிப்பார். மகனே நான் உன்னோடு இருக்கிறேன், இன்னைக்கு உன்னை மகிமையினால் நிரப்புவேன் சொல்லுகிறார். வாலிபனே உனக்கு வருகிற வார்த்தை, மகிமையால் நிரம்பினாயா, மகிமையை பெற்றிருக்கிறாயா? இன்னைக்கு அந்த மகிமை தேடி வருகிறது. எழும்பி பிரகாசி, நொழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, தேவ மகிமை மேல் இறங்கி வருகிறது. நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கர்த்தருடைய பிரகாசிக்க பண்ணுவார்.
மகிமை உன்னை தேடி வருகிறது. அந்த மகிமையால் நிரப்பப்பட வேண்டும். மோசேயினுடைய ஜெபம் அதுதான். ஆண்டவரே, உன்னுடைய மகிமை எனக்கு காண்பீங்க, வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம், உன்னுடைய மகிமையால் நிரப்புங்க. மதில்கள் இல்லை, ஆனால் மகிமை உண்டு. நிறைய பேருக்கு மதில்கள் இருக்கிறது, ஆனால் மகிமை இல்லை. எது வேண்டும்? மதில்களா மகிமையா? பக்கத்தில் பார்த்துக்கலாம், மதில்களா மகிமையா? எனக்கு 1000 செக்யூரிட்டி இருந்தும் மகிமை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. எனக்கு மதில்கள் அல்ல, எனக்கு அவருடைய மகிமை தான் தேவை. அவருடைய மகிமை மதில்கள் இல்லாத பட்டணம் போல கர்த்தர் ஆசீர்வதிப்பா. பொறாமை எரிச்சல் எது வந்தாலும் அது உன்னை தாக்காது, உன்னை பாதுகாப்பா. நேரம் இப்பவே ஓடிச்சு. 2வது, வாலிபனே, உன்னை பாபிலோனிலிருந்து விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லலாமா? 2வது வார்த்தை, வாலிபனே, உன்னை பாபிலோனிலிருந்து விடுவித்துக்கொள், அப்பொழுது மகிமை, பிற்பாடு மகிமை உனக்கு உண்டாகும். வாசிங்க, 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஓஹோ, நீங்கள் எழும்பி வடதேசத்தில் இருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்தின் 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் பிற்பாடு சொல்லுகிறார். மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இல்லை, சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களை தொடுவோம், அவர் கண்மணியை தொடுகிறார். 6ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க மீண்டும் 6. ஓஹோ, எல்லாம் சொல்லுங்க. பாட்டு மாத்திரம் ஓஹோன்னு பாடுறதில்லை, பைபிளையே ஓஹோன்னு ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார். ஆங்கில வேதாந்தம் 2 தடவை எழுதி வச்சிருக்கிறார். பக்கத்தில் பாசலும் ஓஹோ, இன்னொருக்கா ஓஹோ. ஓஹோ, இன்னைக்கு பிரசங்கன்னு கேட்டால் ஓஹோ. ஓஹோன்னா என்ன அர்த்தம்? உட்கார்ந்துருக்காத, எந்திரிச்சு ஓடுறான்னு அர்த்தம். இப்போ சர்ச்சை விட்டு ஓடுன்னு சொல்லலை, ஆமாம், பாபிலோன் விட்டு ஓடுங்கிறார். எங்கே ஓடுங்கிறாரு? ஆமாம், ஓஹோ, வட தேசத்துல எழும்பி வா, வட தேசத்தை புறப்பட்டு வா, உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்க எழும்பி வா. 2 குமாரத்திகள் இருக்கிறாங்க. எத்தனை குமாரத்தி இருக்கிறாங்க? ஒன்று பாபிலோனின் குமாரத்தி, இன்னொன்று சீயோனின் குமாரத்தி. பக்கத்தில் பார்த்து நீங்கள் எந்த குமாரத்தின்னு கேளுங்க. பாபிலோனின் குமாரத்திகள்லாம் சத்தமாக கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க எத்தனை கைகள் உயர்கிறது. 2 கலாச்சாரம் இருக்கிறது. ஒன்று பாபிலோனின் கலாச்சாரம், இன்னொன்று பரலோக கலாச்சாரம். ஆமாம், நேற்று போன வாரத்தில் ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டில் வந்து பிரசங்கம் பண்ணீங்க, நான் மறக்கவே முடியலைனார். என்ன பிரசங்கம்னு கேட்டான். இது பாபிலோனிய கலாச்சாரமா, நீ பரலோக கலாச்சாரத்தில் வாழ்கிறாயான்னு வாலிபில் பார்த்து கேட்டீங்கன்னு. எனக்கே இந்த பிரசங்கம் மறந்துச்சு. அவர் சொன்னப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு. இன்றைக்கி அந்த பிரசங்கம் ஞாபகத்தில் வருகிறது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பாபிலோனிய கலாச்சாரத்தில் வாழ்கிறாயா அல்லது பரலோக கலாச்சாரத்தில் வாழ்கிறாயா? பாபிலோனிய கலாச்சாரத்தில் வாழ்கிறவர்கள் எல்லாரும் சத்தமாக கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், 1-2 வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. நீ அதை விட்டு வெளியே வர வேண்டும். பாபிலோன் உலகத்திற்கு அடையாளம், பாபிலோன் பாவத்திற்கு அடையாளம், பாபிலோன் பிசாசுக்கு அடையாளம். பாபிலோன் ஆரம்பத்திலிருந்தே தேவனுக்கு எதிராக நிற்கிறவன். ஆதியாமம் 6ஆம் அதிகாரத்திலே பாபிலோன் ஆரம்பிக்கிறது. ஆதியாமம் 6 நிம்ரோத் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். ஆதியாமம் 11ஆம் அதிகாரத்திலே பாபிலோன் கோபுரத்தை கட்டி தேவனுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். பாபிலோன் என்றாலே எப்பொழுதும் உலக பிரகாரமான காரியங்கள், வேத வசனத்துக்கு எதிரான கலாச்சாரங்கள், தேவன் விரும்புவதற்கு தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்களை செய்கிற கலாச்சாரம். வேதாமம் 2 கலாச்சார புத்தகம். ஒரு பக்கத்தில் பாபிலோனின் கலாச்சாரம், இன்னொரு பக்கத்தில் எருசலேமின் கலாச்சாரம். பைபிள்
is a tale of two cities. One is Jerusalem, one is Babylon. வேதாகமம் இரண்டு புத்தகங்களின் பட்டணம். ஆரம்பத்திலிருந்து எருசலேம் பட்டணத்தையும் பாபிலோன் பட்டணத்தையும் பார்க்கிறோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நீங்கள் பாபிலோனையும் பார்க்கலாம், எருசலேமையும் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 17-18 பாபிலோனுடைய முடிவை குறித்து சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 21-22 பரம எருசலேம் தேவனிடத்திலிருந்து அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் இறங்கி வருகிறது. நீ அழிந்து போகிற பாபிலோனுக்கு சொந்தமாயிருக்கிறாயா, அல்லது மணவாட்டியா அலங்கரிக்கப்பட்டு இறங்கி வருகிற எருசலேமுக்கு நீ சொந்தமாயிருக்கிறாயா? பாபிலோனின் கலாச்சாரம் ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவைகள். தானியேல் பாபிலோனில் வாழ்ந்தான். பாபிலோனில் வாழ்ந்தாலும் பாபிலோனின் கலாச்சாரத்துக்கு அவன் உட்படவில்லை. பாபிலோனின் கலாச்சாரம் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். தானியேல் 1:8 வாசியுங்கள். தானியேல் ராஜாவின் போச்சனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? தானியேல் பாபிலோனில் வாழ்ந்தாலும் பாபிலோனின் கலாச்சாரம் அவனை தீட்டுப்படுத்த அனுமதிக்கவில்லை. நான் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தானை போல அல்ல. நான் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன். உலகத்தானை போல நான் பேசி, உலகத்தானை போல நான் ஏளனம் பண்ணி, உலகத்தாரை போல நான் வாழ விரும்பவில்லை. பாபிலோனின் கலாச்சாரம் என்னை பிடிக்க முடியாது. என்றால் நான் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறவன். எல்லாரையும் போல பேச எனக்கு உரிமை உண்டு. எல்லாரையும் போல குடிக்க, வெறிக்க, பாட்டிக்கு போக, தவறான வாழ்க்கை நடத்த எனக்கு உரிமை உண்டு. ஆனாலும் நான் தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, உலகத்திலும் அது உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் என்றால் கடந்து போகிறது. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாவதனாலே மர்வமாய் மாறுங்கள். 2 குமார்த்தி, பாபிலோனின் குமார்த்தி, சியோனின் குமாரத்தி. நீ பாபிலோனின் குமார்த்தியா, சியோனின் குமார்த்தியா? பாபிலோன் குமாரத்தியே, நீ பாபிலோனை விடுவித்துக்கொள். அப்பொழுது மகிமை உன்னை தேடி வரும். உன்னுடைய மகிமை நீ இழந்து போயிட்டமா? ஏன்னா நீ பாபிலோனில் வாழ்கிறாய். பாபிலோனை தீட்டுப்படுத்த இடம் கொடுத்து விட்டாய். பாருங்க, தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ பாபிலோனில் வாழ்ந்தாலும் பாபிலோனுடைய விக்கிரகங்கள், பாபிலோனுடைய மது, பாபிலோனுடைய பெண்கள் இந்த தானியேலையும் நண்பர்களை தீட்டுப்படுத்த இடம் கொடுக்கவில்லை. மது, மாது, இன்னும் மற்ற காரியங்கள் அவனை தீட்டுப்படுத்த இடம் கொடுக்கவில்லை. ஆகவே தான் அவளை சிங்கக்கபில் போட்ட பொழுது, அக்னி சூளையில் போட்ட பொழுது மகிமை வெளிப்பட்டது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? உன்னுடைய வாழ்க்கையில் எரிகிற அக்னி சூளைகள் வரும் பொழுது, சிங்க கேபிகள் வரும் பொழுது, உன்னை கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்றால், மகிமை உன்மேல் இறங்கி வர வேண்டும் என்றால், நீ அவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தால், நீ அவருக்காக தனித்திருந்தால், நீ அவருக்காக சாட்சியாக இருந்தால், எப்பேற்பட்ட ஆபத்து, தீமை, அழிவு வந்தாலும் அதற்கு உன்னை தப்புவித்து விடுவித்து காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உனக்காக தூதர்களை அனுப்ப வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகை, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க, சிங்கத்தின் கையில் உன்னை தப்புவிக்க, என்னுடைய கைக்கு உன்னை தப்புவிக்க தம்முடைய தூதனை அனுப்பி உன்னை விடுதலை ஆக்கினார். காரணம் என்ன? தாவீது வேற எதையும் வணங்கவில்லை, வேற எதுக்கும் அவன் முழங்கால் படியிடல. இன்னைக்கு நீ சொல்லுகிறாய், அநேக சாக்கு பாக்கு சொல்லுகிறாய், என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை இழுத்தாங்க ஐயா, அவங்க என்னை கூப்பிட்டாங்க ஐயா, கூட்டத்தோட கூட்டமா போயிட்டேன், நான் வேலை செய்ய ஐடி கம்பெனி அந்த மாதிரி, நான் உங்களோட சேரலன்னா என்னை தவறா நினைத்துக் கொள்வாங்க. நான் உனக்கு என்று சொல்லுகிற ஆலோசனை, பாபிலோனை விட்டு வெளியே வா. பாபிலோனை தீட்டுப்படுத்துமானால்
நீ வேலை செய்கிற இடம் உன்னை தீட்டுப்படுத்துமானால், நீ வேலை செய்கிற இடத்துல பக்தியாய் நடக்க முடியாவிட்டால் அதை விட்டு வெளியே வா. அதை விட கர்த்தர் நல்ல வேலை உனக்கு தர வல்லவர். உன் வாழ்க்கை கரைப்படுத்த இடம் கொடுக்காத, உன் வாழ்க்கை தீட்டுப்பட இடம் கொடுக்காத. நீ வாழ்கிற இடம் அசுத்தமான இடம், நீ வாழ்கிற இடம் பாவத்தை செய்ய தூண்டுகிற இடம், பாவத்தை செய்ய உனக்கு வலைகளை விரிக்கிற இடம். வாலிபனே வெளியே வா, வாலிப ஸ்திரியே வெளியே வா. ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேரடியாய் வருகிறது. வாலிபனே, உன் கண்கள் கண்ட காட்சியில மனம் போன போக்கிலே வாழ்ந்துரு. ஆனால் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் ஒரு நாளிலே உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மறந்து விடாதே. வாலிபனே, இன்றைக்கு ரட்சணை என்ன? நாசாபுரி, மாயபுரி உன்னை பிடித்து இழுக்கிறது. நாசாபுரி, மாயபுரி உன்னை தன் கயிறுகளால் கட்டி வைக்க விரும்புகிறது. சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்தாலும் இச்சை என்கிற கயிறு, தெலிலேயா என்கிற கயிறு, வேசித்தன கயிறு, விபச்சார கயிறு அவனை கட்டி வைத்தபடியினாலே அவன் கண்கள் குருடாக்கப்பட்டவனாக குழியிலே விழுந்தான். உன்னை எந்த கயிறு கட்டி வைத்திருக்கிறது? உன்னை எந்த மாய் என்கிற கயிறு, பாவம் என்கிற கயிறு, வேசித்தனம் என்கிற கயிறு, ஆமா ஜாலி என்கிற கயிறு உன்னை கட்டி வைத்திருக்கிறது. பரலோகம் வேண்டுமா அல்லது நாசபுரி வேண்டுமா? மோட்சம் வேண்டுமா அல்லது உலக பிரகாரமான ஆசாபாசங்கள் வேண்டுமா? தெரிந்து கொள்ளுதல் உன் கையில் இருக்கிறது. நீ பாபிலோனிலிருந்து விடுவித்துக் கொண்டால் உனக்கு மகிமை உண்டாகும். மகிமை என்றால் உயர்வு, மகிமை என்றால் ப்ரமோஷன், மகிமை என்றால் செழிப்பு, மகிமை என்றால் ஆசீர்வாதம். உனக்கு உயர்வு வேண்டுமா? நீ பாபிலோனில் இருக்கிறவரை உனக்கு உயர்வு கிடையாது. நீ பாபிலோனில் வாழ்கிறவரை உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. பாபிலோனை விட்டு வெளியே வா, பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகிருக்கும். ஆண்டோடைய சத்தம் உனக்கு நேராக வருகிறது. வாலிபனே, நீ உனக்கு உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? ருச்சிக்கப்படுவாயா? ஆண்டவரை தேடுவாயா? சில வாலிப பிள்ளையோட வாழ்க்கையில் தேவ அழைப்பின் சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. எனக்காக வா, உன்னை பிரித்தொடு, ஊழியத்தை செய் என்று. நீயோ உன் மனதை கடினமாக்கி கொண்டு அவருக்கு ஊழியம் செய்ய நேரமில்லை, ஆலயத்துக்கு வர நேரமில்லை, சாட்சி பகிர நேரமில்லை என்று சொல்லி உன்னுடைய மனம் போல வாழ்கிறாய். இன்றைக்கு ஆண்டவனோடு பேசுகிறார். பாபிலோனிலேயே வாழ்ந்துடாத, அது உன்னை நாசப்படுத்தும். மோட்ச பிரயாணம் என்கிற புத்தகத்தில் ஜான் பனின்னு சொல்லப்பட்டவர் பெரிய பாரத்தை சுமந்து போகிறார். இந்த நாசாபுரி அவனை இழுக்கிறது, மாயாபுரி அவனை இழுக்கிறது. அவன் அழுகிறான், ஐயோ நான் மேஷாக்களை சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்களில் குடியிருந்தது போதும், என் ஆத்துமா சமாதானத்தை பைக்கிட கூடாரத்தில் வாழ்ந்தது போதும், நான் எருசலேமுக்கு போக விரும்புகிறேன், சியோனுக்கு போக விரும்புகிறேன். எவ்வளவு காலம் இன்னும் அந்த நாசாபுரி உன்னை கட்டி வைக்க இடம் கொடுப்பாய்? வாசியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வா. அவளை விட்டு வெளியே வா. அவளுடைய பாபிலோனின் கலாச்சாரத்தை விட்டு வெளியே வா. பாபிலோன் விக்கிரகாராதனை விட்டு வெளியே வா. பாபிலோனின் கட்டுகளிலிருந்து வெளியே வா. பாபிலோனுடைய நேச கட்டுகள், பாச கட்டுகள், மந்திர கட்டுகள், பாபிலோனுடைய பழக்க வழக்க கட்டுகள், பாபிலோனுடைய பாரம்பரிய கட்டுகள், பாபிலோனுடைய வேண்டாத உறவுகளின் கட்டுகள். Come out. பாபிலோனிலே இருக்காதம்மா. பாபிலோனிய பெண்களைப் போல கண்ணுக்கு மையை இழுப்பி போட்டு, கண்ணை சிமிட்டி, காலால் சைகை காமிச்சு எங்கே போயிட்டுருக்கிற? பாபிலோனிய கலாச்சாரம் உனக்கு தெரியுமில்ல, அது உன்னை இழுத்து கொண்டு போய் விடும். பாய் ஃப்ரெண்டோட சுற்றுற, கேர்ள் ஃப்ரெண்டோட சுற்றுற, காலேஜுக்கு கட்டடிக்கிற, வேண்டாத இடத்துக்கு போகிற, வேண்டாத ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிற. ஆமாம், அதுக்கு பேர் தான் பாபிலோனிய கலாச்சாரம். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பாய். ஆண்டவரும் வேணும், உலகமும் வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும்,
பாவ வாழ்க்கை வேண்டும். நோ, தீர்மானம் செய். பாவத்துக்கு நோ சொல்லு, உலகத்துக்கு நோ சொல்லு. உனக்கு தைரியம் இருக்குதா? உனக்கு தில் இருக்குதா? பாவம் வேண்டான்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டு வேண்டான்னு சொல்ல. அவன் சிரிச்சான், அவன் இழிச்சான், அவன் முன்னாடி போனேன், அவ இழிச்சா, சிரிச்சா, போயிட்டேன், திரும்பி வா, கம் அவுட். அது உனக்கு கர்த்தர் வைத்திருக்க திட்டம் அல்ல. அது உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் வைத்திருக்க சித்தம் அல்ல. யாரோடைய ஆண்டவர் தீர்க்கமாய் பேசுகிறார், நீ போகிற வழி சரியில்லை, இந்த வழியை விட்டு மனம் திரும்பு. உனக்காக தேவன் உன்னத வழிகளை வைத்திருக்கிறார். மதில் இல்லாத பட்டணம் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை உயர்த்த விரும்புகிறார். ஆனால் வழிகள் தாறுமாறா இருக்கிறது, உன் வழிகள் அவருக்கு பிரியமா இல்லை. நீ திரும்ப வருவாயானால் அவர் உன்னை மீண்டும் எடுத்து கட்டுவார், உன் வாழ்க்கை கட்டுவார், உன் எதிர்காலத்தை கட்டுவார், உனக்கு நினைத்து பார்க்காத உயர்வுகளை ஆசீர்வாதங்களை தருவார். ஆதியாகமம் 19:17 வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. சொல்லுங்க, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். பக்கத்துல, ஜீவன் தப்ப ஓடிப்போ. இப்ப இங்கிருந்து ஓட வேண்டாம், சோதோம்ல இருந்து ஓடு, கொமோராவில இருந்து ஓடு. சோதோம் அழிக்கப்பட போகிறது, கொமோரா மேல ஆக்கினையில் வரப்போகிறது. லோத்துவே, சோதோமில் இருந்து போதுப்பா, கொமோரா அழிக்கப்பட போகிறது. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஏங்க அடிக்கடி பின்னாடி பாக்குறீங்க? ஒரு மாதிரி சைடா பாக்குறீங்க. அவள் லோத்து பின்னிட்டு பார்த்து தான் என்னானா, பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு உப்பு தூண் ஆக ஆசையா? அவன் இன்னும் அங்கே தான் இருக்கிறாங்க. சந்தேகம் வந்தால் போய் பாருங்கள். இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அந்த ஊர் இன்னும் இருக்குது, உப்பு தூண் இன்னும் இருக்குது, போய் நக்கி பார்க்கலாம் உப்பு இருக்குதா இல்லையான்னு. ஆமாம், அவளுக்கு தப்பிக்கக்கூடிய வழியை ஆண்டவர் கொடுத்தார். ஆமாம், போமா, ஓடிப்போ, ஜீவன் தப்ப ஓடிப்போ. இவன் போக மாட்டேன்னா ஆண்டவன் மேலே வச்ச இறக்கத்தில் தேவதூதன் அனுப்பி கையை பிடிச்சி இழுத்து விடுறார். கையை பிடிச்சி இழுத்து விட்டா கூட அவன் அங்கே போயிட்டு அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் பாரு, என் நகையெல்லாம் அந்த பீரோக்குள்ளே வச்சுட்டு வந்தேன். அவன் நகையோட நாசமாக போயிட்டான், பழைக்க முடியலை, உப்பு தூணாயிட்டான். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ ரட்சிக்கப்படு, ஞானஸ்தானம் எடு, பின்னிட்டு பாராத, உலகத்தை தேடாத, உலகத்தின் ஆசாபாசங்கள் பின்னாடி ஓடாத. அவன் 1000 பவுன் நகை போட்டால் அவனை தேடி போகாத. உனக்கு தேவை இயேசு, உனக்கு தேவை ரட்சிப்பு, உனக்கு தேவை பரலோகம். நீ மனம் திரும்பி அவரிடத்தில் வர வேண்டும். இந்த உலகம் உன்னுடைய நித்தியம் அல்ல, இயேசு உனக்கு நித்தியத்தை தருகிறார். நேரம் ஆயிடுச்சு, ஓடுவோம். 2 கொரிந்தியர் 6:17-18 சொல்லும்போது, நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானது தொடாதிரு, அப்பொழுதுதான் உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்தியுமாய் இருப்பார்கள். முந்தின மகிமை உன்னிடத்தில் திரும்ப வர வேண்டும் என்றால் நீ ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை முறிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உன்னை மையப்படுத்துவார். கையை ஓய்த்து சொல், ஆண்டவரே, என் அவயவங்களை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், பரிசுத்த அவயவங்களை ஒப்பு கொடுக்குறேன், என் கண்களை ஒப்பு கொடுக்குறேன், என் கைகளை ஒப்பு கொடுக்குறேன், என் சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன். என் சரீரம் உங்களுடைய ஆலயம், இந்த ஆலயத்தினுடைய மகிமை இறங்கி வர வேண்டும். நீங்களே இந்த ஆலயம், இந்த ஆலயத்தில் அவருடைய மகிமை இறங்கி வரும். பிற்பாடு மகிமை உண்டாகும். எப்பொழுது மகிமை வரும்? பாபிலோனை விட்டு வெளியே வந்தால், சியோன் குமாரத்தி பாபிலோன் கட்டுகளை அவிழ்த்தால் மகிமை உன்னை தேடி வரும். அதுதான் தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. முதலாவது காரியம், மதில்கள் இல்லை, ஆனால் மகிமை உண்டு. 2வது காரியம், வாலிபனே, பாபிலோனை விட்டு வெளியே வா, அப்பொழுது கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். ஆமென் சொல்லலாமா? 3வது, சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, அப்பொழுது தேவன் உன் நடுவில் வாசமாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? சியோன் குமாரங்கள்லாம் கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.
நல்ல சத்தமா இன்னொரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் சொன்னார், நீ சீயோன் குமாரன், நீ சீயோன் குமாரத்தி, உன்னை நான் என்னை ஆராதிக்க அழைத்திருக்கிறேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ என்னுடைய சுதந்திரம், நீ என்னுடைய சொத்து. ஆகவே நீ என்னை ஆராதிக்க வேண்டும், கம்பீரித்து பாட வேண்டும். ஆராதனைகள் இப்படி இருக்க வேண்டுங்களாமா? ஆமாம். இன்னைக்கு சிலரெல்லாம் பார்த்தா வாலிப பிள்ளைகள் கூட வயசானவங்க மாதிரி சேரில் அப்படி சாஞ்சு படுத்துக்கிட்டு அப்படியே பாதி தூக்கத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கனா செத்து போன கிழமை ஆராதிக்க மாதிரி ஆராதிக்கிறாங்க. வாலிபர்கள் கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ராமன் சொல்லலாமா? நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எனக்கு 71 வயசாகிறது, நான் இன்னும் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை உயர்த்தி துதிக்கிறேன். ஜெய கம்பீர சத்தத்தை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள், அவளுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. என் தேவனை துதிப்பது எனக்கு மகிழ்ச்சி. முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை சோத்தரிக்கிறேன். நான் அரைகுறையாய் அவரை துதிப்பதில்லை, அரைகுறையாய் அவரை ஆராதிப்பதில்லை. எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், எனக்காக சிலுவிலே மரித்தவர், ஒரு சொட்டு ரத்தத்தை கூட அவருடைய சரீரத்தில் இல்லாமல் எல்லாவற்றையும் எனக்காய் தந்தவர். அவரை நான் ஆராதியாமல் இருப்பது எப்படி? அவரை நான் துதிக்காமல் இருப்பது எப்படி? அவருக்கு என்னுடைய முழு பலத்தோடு அவரை ஸ்தோத்திரித்து அவரை பாடாமல் இருப்பது எப்படி? சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு. நீ கம்பீரித்து பாடினார் அவர் உன் நடுவில் வாசமாயிருப்பார். ஏங்க உங்க வீட்டில் ஒரு வாசம் பண்ணல? நீ அவரை பாடுறதில்ல, நீ அவரை ஆராதிக்கிறதில்ல, நீ அவரை துதிக்கிறதில்ல. உன் வீட்டில் துதியின் சத்தம் இல்லை, உன் வீட்டில் பாடல் இல்லை, உன் வீட்டில் ஆராதனை சத்தம் இல்லை. அதனால உன் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறார். எந்த வீட்டில் துதியின் சத்தம் இருக்கிறதோ நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. அவன் வீட்டில் அழுகையின் சத்தம் அல்ல, அவன் வீட்டில் சண்டையின் சத்தம் அல்ல, அவன் வீட்டில் துயரத்தின் சத்தம் அல்ல, அவனுடைய வீட்டில் கம்பீரத்தின் சத்தம். ஓராமா ஷகாரா பாதியா. நல்லா வீட்டில் துதிமா, நல்லா வீட்டில் ஸ்தோத்திரம் பண்ணு. எப்போதும் வீட்டில் துதி எழும்பட்டும், வீட்டில் ஸ்தோத்திரம் எழும்பட்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். கர்த்தரை துதிப்பேன். எக்காலத்தில் துதிக்கும் போது அவர் என்னுடைய தீமையை நன்மையாய் மாற்றுவார், என்னுடைய சோதனை ஜெயமாய் மாற்றுவார், என்னுடைய வேதனை மாற்றுவார், என்னுடைய கண்ணீரை மாற்றுவார், என் புலம்பல மாற்றுவார், என்னுடைய புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். இரட்ட கலைந்து ஓட்டு துதியினால் அவரை ஸ்தோத்திரிப்பு. சீயோன் குமாரத்தியே, கர்த்தரை துதித்து பாடு, கர்த்தரை மகிழ்ந்து பாடு. வெளிப்படுத்தல் 21:3 விதமாய் சொல்லி வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? சொல்ல. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரு. நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க. எங்க நடுவில் வாசம் பண்ணுங்க ஐயா, எங்க வீட்டில் வாசம் பண்ணுங்க ஐயா, எங்களோடு கூட வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. we want your presence, we love your presence. உம்முடைய பிரசன்னத்தை தவிர வேற ஒன்றும் வேண்டாயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறாரு. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற மகத்துவம் நிறைந்த தேவன், வானம் எனக்கு சிங்காசனம் சொல்லுகிற தேவன். அவருடைய வாஞ்சியெல்லாம் அம்மா ஐயா உங்க நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார், உங்க உள்ளத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார், உங்க வீட்டில் வாசம் பண்ண விரும்புகிறார். நான் அவர்கள் நடுவே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவளின் ஜனமாய் இருப்பாங்க, அவளின் குமாரன் அவளின் குமாரத்தின் சொல்லுவேன். உன்னை உரிமை பாராட்ட விரும்புகிறார், உன் நடுவே உலாவ விரும்புகிறார். Do you welcome the presence of God? வாஞ்சையெல்லாம் அப்பா எப்போ வருவீங்க, என்னோட தங்கி இருங்க, என் வீட்டில் உலாவுங்க. அவர் உலாவ வேண்டும் என்றால்
அவர் விரும்பாத காரியம் எதுவும் வீட்டில் இருக்கக்கூடாது. அவர் விரும்பாத வேண்டாத புத்தகங்கள், வேண்டாத காரியங்கள் வீட்டில் இருந்தால் அவர் உலாவ மாட்டார். நான் பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்த ஜனத்தின் நடுவில் எழுந்தெழுகிறவர், பரிசுத்த ஜனத்தின் நடுவில் உலாவுகிற கர்த்தர். அவர் விரும்புகிறதும் வீட்டில் இருக்கமானா அவர் உன் வீட்டில் உலாவுவார், உன்னோட தங்கி இருப்பார், உன்னோட பேசுவார், அவர் சத்தத்தினை கேட்பாய், அவருக்கு நான் வெளிப்படுத்த கட்டுவாய், அவர் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் நடுவில் ஒரு வாசமா இருக்கிறாரா? உன் வீட்டில் அவர் தங்கி இருக்கிறாரா? அவருடைய சத்தத்தை கேட்கிறாயா? நல்ல கையை உயர்த்தி 2 நிமிடங்கள் அந்நிய பாஷையில் பேசிக்கலுங்க. அப்பா, ஐ லவ் யுவர் பிரசன்ஸ் காட், ஐ லவ் யுவர் பிரசன்ஸ் லார்ட். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வந்து ஆராதிப்பதல்ல, ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க வேண்டாப்பா. இருதயம் உமக்காய் ஏங்குகிறது, என் உள்ள உமக்காய் ஏங்குகிறது. எப்போ உங்க சமூகத்தில் வருவேன், எப்போ உங்களை நோக்கி கூப்பிடுவேன். அப்பா, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ. என் உள்ள உமக்காய் ஏங்கி தவிக்கிறது, உன்னுடைய சத்தத்தை கேட்க வாஞ்சையா இருக்கிற. மனாதூரா மஷக்கலா, உன்னோட ஒரு உலாவ விரும்புகிறார் பிரதர், உன்னோட வாசம் பண்ண விரும்புகிறார், உன்னோட ஐக்கியப்பட விரும்புகிறார். ஓ ராமா ஹந்தானாமா, நீ அவன் நடுவே வாசம் பண்ணினா அவர் உன் தேவனாயிருப்பார். தேவன் உலாவாரானால் திரளான ஜனங்கள் உன்னிடம் ஓடி வருவார்கள். அவள் ஓடி வந்து உன்னை பார்த்து சொல்லுவாங்க, தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். நான் உன்னோட சர்ச்சுக்கு வரோம். ஏன் இன்னைக்கு உன்னோட ஒருத்தரும் சர்ச்சுக்கு வரல? ஆண்டவரோடு உலாவதை மற்றவங்க பார்க்கல. நீ ஆண்டவரோடு நடப்பதை ஜனங்கள் கண்டால் உன்னோடு கூட அநேகர் அவரை தேடி அவருடைய ஆலயத்துக்கு வருவாங்க. உனக்கு செய்கிற நன்மைகளை பார்க்கிற பிரஜாதி மக்கள் அவரை தேடி ஓடி வருவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக செப்பனியான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய வாசித்து செபிப்போம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, இஸ்ரவேலே, ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரி. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூரு, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூரு. 5 நன்மைகளை சொல்றாரு. நீ கர்த்தரை ஆராதித்தீனா முதலாவது அவர் உன் ஆக்கினைகளை அகற்றுவார். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களை ஆராதிக்கும் போது எனக்கு விரோதமாக இருக்க கையெழுத்தை கொலைத்து போடுவீர், எனக்கு விரோதமாக இருக்கிற ஆக்கினைகளை அகற்றுவீர். இயேசுவின் நாமத்தினால எனக்கு எதிராய் சாத்தான் கொண்டு வந்திருக்கிற எல்லா ஆக்கினைகள், நியாய தீர்ப்புகள் முழுவதும் நீங்குவதாக. 2வது சொல்லுகிறார், உன் சத்துருக்களை விலக்கினார், உன் சத்துருக்களை விலக்கினார். நீ கர்த்தரை ஆராதித்தினா உன் சத்துருக்கள் ஒரு வழியாய் வருகள் 7 வழியாய் ஓடி போவாங்க. உன்னை விரோதிக்கிற சத்துருக்களை காண மாட்டாய். அவள் இல்பொருள், அவரே சத்துருக்களை விலக்கி விடுவார். உனக்கு விரோதமாய் இவர்கள் எல்லா சத்துருக்களும் விலகி ஓடி போவாங்க. 3வது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ராஜா உன் நடுவில் இருக்கிறார். சொல்லுங்க, ராஜா உன் நடுவில் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து, இனி தீங்க காண மாட்டீர்கள், இனி தீங்கை காணாதபடி தீங்குக்கு கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பா. 4வது வாசிங்க, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாது என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாது என்று சொல்லப்படும். பக்கத்துக்கு கையை பிடிச்சி தூக்கி எழுந்து நிலுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு உன் வலது கையை பிடிச்சு உன்னை பார்த்து சொல்றார், பயப்படாதுன்னு சொல்றாரு. உன் கையை தளர விடாது என்று சொல்லுகிறார், சோர்ந்து போகாது என்று சொல்லுகிறார். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இன்றைக்கு இஸ்ரவேலின் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் வாசமா இருக்கிறவர் உன் வலது கரத்தை பிடித்து சொல்றாரு, உனக்கு இருக்கக்கூடிய எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, உன் கைகளை தளர விடாத, உன்னை உற்சாகப்படுத்துகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர் அவர் உன் நடுவில் இருக்கிறார். கடைசியாக அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர். உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவருடைய அன்பின் நிமித்தம் உன்னோடு கூட தங்கி இருப்பார்.
அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்வில் கம்பீர சத்தம் எழும்புவதாக, துதியின் சத்தம் எழும்புவதாக, ஆர்ப்பரிப்பின் சத்தம் எழும்புவதாக. உன் நடுவிலே ஒரு வாசமாயிருக்கிறார். நீதான் அவருக்கு பங்கு, நீதான் அவருக்கு சுதந்திரம். நல்ல கைகளை தட்டி சில நிமிடங்கள் அவரை ஆராதனை செய்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல வர்ஷிப் பண்ணுங்க, நல்ல ஆவிலே நிறைந்து நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ரிபாலா ரமாலா ரமா ஷேகே ரகாபாலா ரமாதுனா மரபாலா. வல்லமை 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 வல்லமை. அபிஷேகம் இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது. மகிமையை பெற்றுக்கொள். நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போமா. கம்பீர சத்தம் முழங்கட்டும். நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் தொனிக்கும். ஒவ்வொரு உள்ளத்திலிருந்து எழும்பட்டும் கம்பீர சத்தம். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், போற்றப்படத்தக்கவர். தம்பி, பிரதர், நல்ல கரங்களை தட்டுங்க. கர்த்தருடைய வல்லமை இங்கே உண்டு. நீங்கள் அவரை துதிக்க துதிக்க சத்ருவின் எல்லா கோட்டைகள் தகர்க்கப்படும், அந்தகார வல்லமைகள் முறிக்கப்படும். கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஜெய கொடியை நாட்டி விடுவார். ஷபாலரபாதியாந்தோ ரின்னலரமஹசியன்னலரமா. வாயிலிருந்து துதி, ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை ஆண்டவரே. நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே பெரியவர். நீர் எங்களுக்கு அக்கினி மதிலா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் நீர் அக்கினியா இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு தீங்கும் ஒரு சேதமும் வர விடாதபடி